அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 மற்றும் இயல் 2 உள்ள முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முதல் பாடம் மற்றும் 2ஆம் பாடத்தை முழுவதும் படித்த ஒரு திருப்தி கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த வினாக்களை வடிவமைச்சிருக்கோம். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் பாரதிதாசன். 2வது வினா, பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். 3வது வினா, புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். 4வது வினா, தமிழ் கும்மி கவிதை பேழையின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். 5வது வினா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். 6வது வினா, பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். 7வது வினா, தமிழ் கும்மி இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சார். 8வது வினா, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை பெருஞ்சித்திரனார் நடத்தினார். 9வது வினா, ஐம்பூதங்கள் வான், வளி, நெருப்பு, மண், நீர் இந்த 5ம் ஐம்பூதங்கள் என அழைக்கப்படும். 10வது வினா, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். 11வது வினா, தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். 12வது வினா, மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. 13வது வினா, பழந்தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். 14வது வினா, எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவிற்கு பெயர் மாத்திரை. எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவிற்கு பெயர் மாத்திரை. 15வது வினா, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என அந்த 5 நிலங்கள் எவ்வாறு கூறுகிறார்களோ அதே போல தமிழ் இலக்கணத்தையும் 5 வகைகளாக எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 வகையாக தமிழ் இலக்கணத்தை பிரித்துள்ளார்கள். 16 சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 17வது பாயிண்ட், தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 18வது வினா, சிலப்பதிகார உரை ஆசிரியர் அடியார்க்கு நல்லார். 19வது வினா, திங்கள் என்பதன் பொருள் நிலவு. 20வது வினா, ஞாயிறு என்பதன் பொருள் கதிரவன். 21வது வினா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும். இரட்டை காப்பியங்கள் எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும். 22வது வினா, நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் பாரதியார். 23வது வினா, இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 24வது வினா, இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர். சேரன் செங்குட்டுவன் இவரது சகோதரர் ஆவார். 25வது வினா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யானும் காணுமே பிறந்ததில்லை என கூறியவர் பாரதியார். 26வது வினா, தேசிய கவிஞர், விடுதலை கவிஞர் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். 27வது வினா, எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம், அதனால அதை கூட எட்டயபுர மன்னரால் அமைச்சுக்கலாம். 28
பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம். அதனால தான் சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுவோம். 29 கேணி என்பதன் பொருள் கிணறு. 30 சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 31 அது நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை பாடியவர் சத்திமுத்தி புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை பாடியவர் சத்திமுத்து புலவர். 32வது வினா தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி இன்னைக்கு செல்போன் டவர்கள், செல்போன் அலைபேசிகள் அதிகம் பயன்படுத்துவதன் காரணமாக சிட்டுக்குருவி இனங்கள் அழிகின்றன என்ற தகவல் தற்சமயம் உள்ளது. 33 இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. 34வது டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. 35வது வினா காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். 36வது வினா மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. 37வது வினா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்தி புலவர். ஒரு பறவை தன்னுடைய உணவிற்காகவோ தனது இனப்பெருக்கத்திற்காகவோ ஒரு நாடு விட்டு நாடு கூட செல்வதற்கு பறந்து செல்லும். அதுதான் வலசை போதல் என்று பெயர். அது தமிழ்நாட்டில் வெளிநாட்டு பறவைகள்லாம் அந்த கோடியாக்கரை போன்ற இடங்களுக்கு அதிக அளவு வருவதாக நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் பறவைகள் வலசை போதல் என்று பெயர். 38வது வினா இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் சலீம் அலி. 39வது வினா உயிரெழுத்துக்கள் 12. 40வது வினா மெய்யெழுத்துக்கள் 18. நண்பர்களே, நாம் இன்று 40 வினாக்களை பாடம் 1 மற்றும் 2, அதாவது இயல் 1, 2 பருவம் 1 6ஆம் வகுப்பு தமிழிலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நாளை அடுத்த வீடியோவில் மீதி தமிழ் பகுதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.